Welcome to Chennai Press News Channel. Thank Hospital today launched the state-of-the-art facility Chennai Breast Center, exclusively focused on comprehensive breast health screening and diagnosis. The breast center was launched by chief guests Veena Kumaravel, founder, Naturals Group of Salons, and Neerja Malik, inspirational speaker, and breast cancer conqueror, in the presence of Dr. Selvi Radhakrishna, Director, Chennai Breast Center, and other specialist doctors and staff. This breast center provides advanced and comprehensive treatment for all breast health problems, include advanced imaging with 3D mammography with tomosynthesis with 3D Genius AI aid, procedures for accurate diagnosis, and treatments such as image-guided biopsies, aspirations and marker placements, expert surgical care for benign and malignant conditions, and restoring form and function after breast surgery. வணக்கம், என் பேரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா. 19-20 வருஷமா சென்னையில மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க டாக்டர் தேபஸ்ரீ. இவங்களும் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ இப்போ இன்னைக்கு நிலவரம் படி பார்த்தீங்கன்னா கேன்சர்னாலே பொதுவா அதிகமா நம்பர்ஸ் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய். Both men and women put together, the most common cancer என்னன்னு பார்த்தீங்கன்னா breast cancer. Amongst women, 25 to 30% of all cancer suffered are due to breast cancer. ஸோ இது நாங்கெல்லாம் ஆரம்பிச்சப்போ, நான் வந்து ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்போ, அந்த IARCன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம், இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர், குளோபோ கேன்னு கூகுள் பண்ணீங்கன்னா இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்பெல்லாம் வந்து ஒரு 1,20,000 நியூ கேசஸ் பர் இயர்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ within a span of 1.5 to 2 decades double ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2 lakh cases, நியூ கேசஸ் பர் இயர். ஸோ இது என்ன காட்டுறது அப்படின்னா, நமக்கு இன்சிடென்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ இந்த கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாயிருக்கு. இல்ல இன்னொரு விசேஷம், இன்னொரு ப்ராப்ளம் நம்ம நாட்டுல என்ன அப்படின்னா, ஒரு அதிகமான ஸ்டேஜ்ல பாக்குறோம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜ் 1 and 2ல கண்டுபிடிப்பாங்க. ஸோ சின்ன ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது கியூர் ரேட்ஸ் வந்து ஆப்டிமலா இருக்கும், நல்லா இருக்கும். பட் இப்போ நம்ம நாட்டுல என்ன ஆகுது, நம்ம பாக்குறதே வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நிறைய பாக்குறோம். 60 to 70% ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டேஜ் 3ல வராங்க பார்க்கும்போதே. இதுக்கு காரணம் சரியான டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டி நிறைய இடத்துல சீரா கிடைக்க மாட்டேங்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது போஸ்ட் கோவிட் இன்னுமே கொஞ்சம் அதிகமா பாக்குறோம். அந்த சம்வேர் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட், மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி வந்துட்டு இருந்த சமயத்துல அந்த கோவிட் வந்து ஒரு பிரேக் போட்டு ஒரு 2 வருஷம் நாடே ஸ்தம்பிச்சிருந்தப்போ இதெல்லாம் திருப்பியும் பேக் சீட்டுக்கு போய் இப்ப நாங்க முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து வேலை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஹாவ் டு அட்ரெஸ். இது பிரெஸ்ட் கேன்சர்ங்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த முயற்சியில தான் இப்போ வந்து இங்க ஒரு அடிஷனல் சென்டர் இங்க டேங்க் ஹாஸ்பிட்டல் இஸ் வெல் நோன் ஃபார் ஹெட் அண்ட் நெக் ட்ரீட்மெண்ட், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் இன் பர்டிகுலர். நாங்க ஒன் மோர் டைமென்ஷன், இன்னொரு பரிமாணத்தை இங்க கொண்டுட்டு வரோம். அது பிரெஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டும் கூட. அதுக்கு முக்கியமான முதல் படி என்னன்னு பார்த்தோம்னா, பிரெஸ்ட் கேன்சர்ல டாக்டர் பார்த்து என்ன எதுன்னு பாக்குறதோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மேமோகிராம். இந்த மேமோகிராம்ங்கிறது பிரெஸ்டினுடைய ஒரு எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரே வந்து இப்ப டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆயிருச்சு. எப்படி நம்ம எல்லாம் வந்து எனக்கு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோனிகா கேமரா, கோடக் கேமரால ஃபில்ம் ரோல் போட்டு வைண்ட் பண்ணி அப்புறம் எடுத்து அதை கொண்டு போய் டெவலப் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஒரு பிக்சர்னு பண்ற மாதிரி இருந்த டெக்னாலஜி, அனலாக்னு சொல்லுவோம் அதை. அதுல இருந்து இப்போ எப்படி நம்ம வந்து வெரி ஹை ரெசல்யூஷன் கேமராஸ் நம்ம போன்லயே இப்போ எல்லாம் நல்ல வீடியோ எல்லாம் எடுக்க முடியறது. அந்த மாதிரி இப்போ நவ் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து ஒரு 3வது பரிமாணம் டெப்த் பர்செப்ஷனோட டோமோ மேமோகிராம்னு சொல்றோம். அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. அததான் இங்க போட்டிருக்கோம். அந்த டோமோ மேமோகிராம் கூட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எல்லாம் எங்க எவ்ரிவேர் எங்க யாரை கேட்டாலும் ஏஐ சொல்றோம். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ப்ரீசெட்ஸ் எக்ஸாம்பிள்ஸை வச்சு ஒரு மெஷின் லேர்னிங் அல்கரிதம் கொண்டு வந்து படத்தை பார்த்தா
நம்ம கண்ணு பார்க்க மறந்துட்டா கூட, நம்ம கண்ணுக்கு சில சமயம் நம்ம 10-15 பார்க்கும்போது எங்கேயாவது தப்பி போனா கூட அது நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும், இந்த இடத்த கவனமா பாரு அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்ட் டோமோ மேமோகிராம் இங்க பண்ணிருக்கோம். கூடவே அதுக்கு பிரெஸ்ட் டயக்னோசிஸ்க்கு தேவைப்பட அல்ட்ராசவுண்ட், அந்த ஸ்பெஷல் பயோப்சிஸ், கைடட் பயோப்சிஸ், அப்புறம் சர்ஜரி, பிரெஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரிக்கு முக்கியமா ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அதாவது நம்ம பிரெஸ்ட் எங்கெல்லாம் முடியுமோ அங்க பிரெஸ்ட் கேன்சர்னே லேடிஸ்க்கு எல்லாருக்கும் என்ன பயம், முழுக்க எடுத்துருவாளோ அப்படின்னு. அது அந்த ஒரு பாடி இமேஜ் இஷ்யூ, நமக்கு பிரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடியது ஒரு அந்த வருத்தம் அப்பதான் தெரியும். சோ எங்கெல்லாம் முடியுமோ அங்க பாதுகாத்து ஆபரேஷன் பண்ணுவோம், பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்றது. முடியாத பட்சத்துக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஃபுல்லா எடுத்தா ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்றதுக்கு டாக்டர் வெங்கட்ராமகிருஷ்ணன் இருக்கார். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் பத்தி அது என்ன எதுங்கிறத சொல்லுவார். அது 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 இல்லாம ஸ்கிரீனிங்னு சொல்றது, இப்ப வியாதி அப்புறமா தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றோம். இது வியாதி வரத்துக்கு வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, ஏர்லி டிடெக்ஷன். சோ அதுக்கு ஸ்கிரீனிங் மேமோகிராம், அதை பத்தி டாக்டர் தேவஸ்ரீயும் கொஞ்சம் சொல்லுவாங்க. சோ ஸ்கிரீனிங்னு சொல்றது என்னன்னா, ஒரு தொந்தரவே இல்லாம நம்ம ஒரு ருட்டீன் செக்அப் போல போய் பண்ணிக்கிறது. பொதுவா எல்லா லேடிஸையுமே 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது மேமோகிராம் எடுத்துக்கணும். 40 வயசு தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஏன் இப்படி ஸ்கிரீனிங் பண்ணணும்னு சொல்றோம்னா, 2 விஷயம். ஒண்ணு, ஏதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு பட்டு கேன்சர் வியாதிக்கு சம்பந்தப்பட்ட போல ஏதாவது தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது அதுவும் கம்மியாகும். 2வது, ஒரு மனசு ஆறுதல் தானே, நம்மளுக்கு எதுவுமே தெரியல, சாதாரணமா இருக்குன்னு வந்துடுதுன்னா நம்ம நல்லா இருக்கோம், we can move on அப்படிங்கிற ஒரு தைரியமும் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்கிரீனிங்னு சொல்றது more than 40 years எல்லா விமனுமே பண்ணிக்கணும்னு சொல்றது. less than 40 years தொந்தரவு இருந்ததுன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றது. அண்ட் மேடம் இது வரைக்கும் சொல்லியிருந்தது இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொன்னாங்க. அடிஷ்னலா என்ன பெனிஃபிட் இங்க டேங்க் ஹாஸ்பிட்டல்னா, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப இதே இடத்துல டாக்டரையும் பார்ப்பீங்க, நீங்க மேமோகிராமும் எடுத்துக்கலாம், அல்ட்ராசவுண்டும் பண்ணிக்கலாம், அவசியப்பட்டா பயாப்சி பண்ணுவாங்க. டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு என்ன பிளான், இதுக்கு டயக்னோசிஸ் என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்னு பேசுவாங்க. சர்ஜரி தேவைப்பட்ட சர்ஜரியும் இங்க பண்ணிக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டா அதையும் பண்ணிக்கலாம். அதை மீறி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பின்னு தேவைப்பட்டா அதையுமே இங்க பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேற வேற இடத்துக்கு அலையணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாமே ஒரு இடத்துல முடியற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. ரோல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மார்பகத்தை எடுக்கணும், புற்றுநோயினால மார்பகத்தை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிற அன்னைக்கே திருப்பி உருவாக்குறது. அதான் என்னோட ரோல், பிளாஸ்டிக் சர்ஜரி. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்ப மார்பகம் ரீக்ரியேட் பண்றது காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு நினைச்சிருவாங்க பலர். இது மார்பகம் இருக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி இல்லை, இது ஒரு டிஃபார்மிட்டி கரெக்ஷன். இப்போ மார்பகம் இல்லாதது ஒரு யங் ஏஜ்ல ஒரு லேடிக்கு ஒரு பெரிய டிஃபார்மிட்டி, அதை கரெக்ட் பண்றது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் ரொட்டீன், எப்பவுமே பண்ணிடுவாங்க. இப்பதான் இந்தியாவில் அது உருவாகுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல பல இது சொல்லியிருக்காங்க என்ன யூனிக்கா இருக்குன்னு. இங்க மைக்ரோ சர்ஜரி ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. அதனால இங்க ஒரே சமயத்துல அது மார்பகம் எடுக்கிற அன்னைக்கே திருப்பி மார்பகத்தை உருவாக்கிடுவோம். அதாவது பெரும்பாலும் வயிறுல இருந்து எக்ஸஸ் ஃபேட் அதை எடுத்து மார்பகத்தை உருவாக்குறது, அதுலதான் நாங்க ஸ்பெஷலிஸ்ட். இங்க இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ நியர்லி 20-30 கேசஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. இது ஒரு ரொம்ப புதுமையான சர்ஜரி. வெளிநாடுகள்ல 20-30 வருஷமா நடக்குது. ஆனா இப்ப இந்தியால இப்பதான் அது இட்ஸ் கெட்டிங் பாப்புலர். ஸோ அது இங்கே இட் இஸ் அவைலபிள்.